Hi guys, welcome to Mr.Cherry Computers. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் ஆள்கிட்ட பிசிக்கு தான் நாங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று அப்கிரேட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா MSI பிராண்டோட RTXல 5070ல் கேமிங் ட்ரையோட 3 ஃபேனோட வர இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் நாங்கள் கஸ்டமருக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை அப்கிரேட் பண்ணி இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த கிராஃபிக்ஸ் கார்டை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது மற்றது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை அப்கிரேட் பண்ணி மற்ற இந்த பிசிக்கு சர்வீஸும் பண்ண போகிறோம். சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்த பிசியோட லுக் மற்றது என்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ப்ரீமியம் லுக் தெரியுதுல்ல. அடுத்த பார்த்தோம்னா இதான் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தந்துருக்காங்க. நாங்கள் என்னென்ன எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் உண்டு. MSI பிராண்டிங்கோடைய வர ஸ்டாண்ட் உண்டு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை லூஸ் பண்ணி போட்டு எவ்வளோ உயரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்துட்டு டைப் பண்ணி விடலாம். டைப் பண்ணி முட்டு கொடுத்தல், அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டுக்கு முட்டு கொடுக்குறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தோம்னா இது கிராஃபிக்ஸ் கார்டோட கேபிள். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இந்த சைட் கேபிள் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பவர் சப்ளைலேருந்து 2 பவர் கேபிள் எடுத்து இதில் 2லையும் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு. இதுதான் நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு MSIயோட. இதில் பார்த்தீங்கன்னா MSI பிராண்டிங் வருது. மற்றது பார்த்தீங்கன்னா இதில் GeForce RTX என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த இதில் எல்லாமே லைட்டிங் வந்துடும். அதுக்காக தான் இந்த கஸ்டமரும் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருந்தேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு லைட் வரும். பார்க்கவே வெரி லுக்காக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை மதபோர்டில் கனெக்ட் பண்ணுறது. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்பிளே போட்டும் ஒரு HDMI போட்டும் வருது. ஸோ நீங்கள் 4 டிஸ்பிளே வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டால் நீங்கள் 4K வீடியோ எடிட்டிங் மற்றது பார்த்தீங்கன்னா கேமிங் எல்லாமே 4Kல ப்ளே பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இது ஒரு பெஸ்ட்டான கார்டாகவே இருக்கும். பார்க்கவே வெரி லுக்காக இருக்குது. ஸோ நாங்கள் இதை அப்கிரேட் பண்ணலாம்.
கைஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிசியை நாங்கள் இப்போ சர்வீஸ் போடுறோம்னா சர்வீஸ் போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் தானே. பிசியை கேஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த டெஸ்ட் தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பிசிக்கு புதுசாக ஓஎஸ் போட்டு தர சொன்னவர், பட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டும் அப்டேட் பண்ண சொன்னவர். அதுக்கு தான் நாங்கள் RTXல 5070ல் 12GB எடுத்திருக்கோம். இந்த பிசியை நாங்கள் இப்போ செட்டப் பண்ணி முடிச்சுட்டு விண்டோஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பிசி ஓகேன்ற பிறகு தான் நாங்கள் கேஸில் பூட்டி அதுக்கு பிறகு கிராஃபிக்ஸ் கார்டன் ஆட் பண்ணி மிச்ச சாஃப்ட்வேரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஏன்னாண்டா இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இஷ்யூ வந்துச்சுன்னா நாங்கள் திருப்பி கலட்டி அதை செய்கிறது டைம் வேஸ்ட் தானே. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணிகிட்டே போட்டுட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா டைம் எங்களை மிச்சம் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மிச்சத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கணும்.